தமிழ் சந்தி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவம் நீங்கள் நினைக்கின்றது போல பாரதூரமான சம்பவமா, இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால், பாரதூரமான சம்பவம்னு சொல்ல முடியாது, பெரிய பிரச்சனை என்றும் சொல்லிக்கொள்ள முடியாது. ஆனால் எல்லோரும் மத்தியிலும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு விடயமாக தான் இந்த விடயம் இருக்கிறது. எந்த நிகழ்ச்சி என்ன ஒரு விடயம் என்பது நிகழ்ச்சிகளை வாங்க போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஓரிரு மாதங்களாகவே யாழ்ப்பாணத்திலும் சரி, இலங்கையிலும் சரி பெரிய ஒரு புரட்சிகள் இடம்பெற்றிருந்தது. என்ன புரட்சி என்று நீங்கள் எல்லாருமே கேட்கலாம். அப்படி ஒரு மருத்துவ புரட்சி ஒன்று இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கின்ற ஒரு பிரச்சனைகள் குறித்து ஒரு விடயங்கள் ஆங்காங்கே லீக் ஆகிக்கொண்டிருந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு வைத்தியசாலையில் வைத்தியருடைய பிள்ளைகள், வைத்தியசாலை நடக்கிற குறைநிறைகள், அங்கே நடக்கிற லஞ்ச ஊழல்களை பற்றியெல்லாம் ஒரு இந்தியன் தாத்தா போல் ஒருவர் எல்லாத்தையுமே சொல்லி கொண்டிருந்தார். யார் அவர்னு பார்த்தால் அவர் தான் டாக்டர் அர்ஜுனா. இவர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் மருத்துவ படத்தில் கல்வி கற்று பின் அங்கேயே கொஞ்ச நாள் பயிற்சி காலம் பெற்று பின்பு சாவச்சேரி வைத்தியசாலையில் பணிபுரிந்தார். அது பின்பு ஊர்காவத்துறை வைத்தியசாலை பணிபுரிந்தால் மீண்டும் அவர் சாவச்சேரிக்கு வந்திருந்தார். மீண்டும் சாவச்சேரி வந்தின்ற போது அங்கே நடக்கின்ற ஊழல்கள், நிறைய பிரச்சனைகளை அவர் கண்கூட பார்க்கின்றார். அங்கே ஓரிரு கிழமைகள் அங்கே எல்லாத்தையும் கவனித்துக் கொள்கின்றார். ஒவ்வொரு விடயத்தமாக இருக்கட்டும், அங்கே இருக்கின்ற ஆப்ரேஷன் தியேட்டராக இருக்கட்டும், ஓபிடியாக இருக்கட்டும், இப்படி நிறைய விடயங்களை அவர் கவனிக்கின்ற போது அதெல்லாம் ஒரு குறையாகவே இருக்கின்றது. மேல் அதிகாரிகளும் அவர்கள் முறையிட போதும் அவர்கள் அதை கவனத்தில் கொள்ளவில்லை. இவரும் கடிதம் மூலம் நிறைய தெரிவிக்கின்ற போதும் அவர்கள் அதை கருத்தில் கொள்ளாமல் அதை கடந்து போகின்றனர். இப்படி போன பட்சத்தில் அவர் என்ன இதுக்கு செய்யலாம், இதுக்கு என்ன முடிவுன்னு பார்க்குற நேரத்தில் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும், அதை மக்களால் தான் எடுக்க முடியும்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் லைவ் ஒன்று எடுத்துக்கிறார். ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் லைவ் விடுறதால என்ன நடக்குன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிய வருது. குறிப்பாக சாவச்சேரி ஆஸ்பத்திரியில் என்ன நடக்குது, அங்கே என்ன நிலையில் இருக்குது, மக்களுக்கு எட்டுப்படியான சேவை நடக்குன்றதை வெளிச்சம் போட்டு காட்டுன்றார். வெளிச்சம் போட்டு காட்டும் விதமாக ஃபேஸ்புக்கில் எல்லாத்தையுமே சொல்லுகின்றார். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷன் தேட்டர் இப்படி தான் கிடக்கு, மிஷின் பழுதாப்பு 6 மாதம் வச்சு, இந்த கரண்டில் எஞ்ச வாரங்கள்லாம் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகிறாங்க, யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறதுக்கு காசு கேட்குறாங்க, டாக்டர்ஸ் ஒழுங்காக இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதில்ல, டாக்டர்ஸே இங்கே ஒழுங்காக வாரையில், ஸோ அவங்களாம் இங்கே சைன் பண்ணிட்டு ப்ரைவேட்டுக்கு போகிறாங்க. இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். ஸோ இவர் நிறைய இப்படி விஷயங்கள் எல்லாத்தையும் வெளிக்கட்டும் போது மேல் அதிகாரிகளுக்கு இது ஒரு இடைஞ்சலாக இருக்கிற பட்சத்தில் இவரை கைது செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. ரிலீஸ் பண்ணும்போது அதே வைத்தியசாலைக்கு டாக்டர் ராஜீவை நியமனம் செய்கிறாங்க. நியமனம் செஞ்ச போது இவர் குற்றம் வைக்கிற, நான் லீவு நாட்களில் தான் என்னை அரெஸ்ட் பண்ணி இப்போ கொண்டு போனாங்க, இப்போ லீவு நாட்கள் முடிஞ்சுது, நான் இப்போ திரும்ப பதவிக்கு வரணும், ஆனால் நீங்கள் ரஜீவை கொண்டு விட்டுக்கிறீங்க, என்னிட்ட தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குது, எனக்கு பேர் நீங்கள் எப்படி ஒருத்தரை வைப்பீங்களான்னு அவரோட கேள்வி முன்வைக்கப்பட்டது. அந்த கேள்வியும் சரியான கேள்வி. என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுத்த ஒரு நபர் இருக்கும்போது பதில் அதிகாரியாக விட்டவரே நியமனமாக முழுமையாக வைக்கிறது தவறான விடயம். அந்த விஷயத்தில் அந்த விடயம் கொஞ்சம் போராட்டத்தக்கத்துக்கு ஒரு விடயமாக அங்கே இருந்தது. இந்த முரண்பாட்டு காரணமாக அவரை மீண்டுமே பிரதிநிய வைத்தியசாலைக்கு அங்கே நியமனம் வழங்கின இருந்தபோதும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுது. ஏன்னா என்னோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குது, என்னை இங்கே வேலை செய்ய விடாமல் ஏன் தடுக்கிறீங்க, நான் இங்கே இருக்கப்போன்னு சொல்லுவேன். இல்லை உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் அங்கே மாற்றியாச்சு, நீங்கள் இப்போ அங்கே போங்கன்னு சொல்லி அங்கே அனுப்புறதுக்கான, அதாவது யாழ்ப்பாணத்துலேயும் இருக்கக்கூடாது, இவர் வெளி மாவட்டத்துக்கு அனுப்பிடுவோன்ற பட்சத்தில் இவரை அங்கே அனுப்புகிறேன். அவரும் அந்த பட்சத்தில் நான் இல்லை, இந்த தீர்வு தராட்டி நான் உண்ணாவிரதம் இருப்பேன், உண்ணாவிருந்து நான் உயிரிழந்து விளைவேன்னு சொல்லுகின்ற பட்சத்தில் அங்கே இருக்கிற எங்களுடைய யாழ்ப்பாணத்து எல்லா யூடியூபர்ஸுக்கும், அவர் யூடியூபர் ஆகட்டும், எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் அவர் தன்னுடைய இன்டர்வியூவில் கொடுக்குறார். அதில் நிறைய விஷயங்களை சொல்லுகின்றார். அதாவது இந்த மருத்துவ சமூகத்தில் என்ன நடக்கின்றது, மாஃபியா வேறு இருக்கிறாங்க, என்னென்ன அமைச்சருக்கு தொடர்பு இருக்குது, எந்தெந்த வைத்திய அதிகாரிக்கு தொடர்பு இருக்குது, அவருக்கு எவ்வளோ லஞ்சம் போகின்றது, எல்லாத்தையுமே அவர் தெளிவாக சொல்லிவிடுறார். இதெல்லாமே ஒரு பிரச்சனையாக போக அவர்களும் இவரை விட்டால் என்ன பிரச்சனையாகிடும், இவரை ஏதாவது செய்து விடுவோம், அதாவது இங்கே இருந்து வேறுங்க ஆளை இடமாற்றம் செஞ்சிடுவோம், இல்லாட்டி பணி நீக்கம் செய்வோம் என்று அவர்களும் நிறைய முயற்சிகள் செய்கின்றார். அது அனைத்துமே தோல்வி முடிகின்றது. இப்படி சாவச்சேரி மன்னார் என்று எங்கள் வைத்தியர் நிறைய பிரயாணம் போகின்ற போது மற்ற வைத்தியசாலையிலும் கூட நிறைய மாற்றங்கள் நடக்கிறது. ஒருவேளை இங்கேயும் விடுவார், இங்கேயும் தங்களையும் குழப்பி விடுவார். அப்படி பயத்திலேயே என்னென்ன குற்றங்கள் நடந்ததோ அதெல்லாம் குற்றத்தம் இல்லாமல் ஒழுங்காக நடைபெறுகின்றது. ஒரு வைத்தியுடைய செயற்பாடு நிறைய வைத்தியசாலைகளையும் மாற்றம் செய்ததாக காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த வைத்தியுடைய ஒரு அறிக்கையை நாங்கள் நிறைய தொலைக்காட்சியிலும் சரி யூடியூப்பில் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், நான் சில நாட்கள் காணாமல் போய்விடுவேன், இல்லை என்னை காணாமலாகி விடுவார்கள் என்ற ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தால்
இதை சொல்லுன்ற போது நிறைய பேர் கேட்டால் ஏன் நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் தற்கொலை செய்து கொள்வீர்களா இல்லை உங்களை கொன்று விடுவார்களான்னு சொன்னால் அது எனக்கு தெரியாது, ஆனால் சில நாட்கள் நான் காணாமல் போய் விடுவேன் என்று சொல்லியிருந்தார். இன்னொரு கொஞ்ச காலத்தில் காணாமல் போயிடுவேன், ஃபேஸ்புக் அப்படியே இருக்கும், அப்பவும் எழுதி கொண்டே இருப்பார்கள். இது ஒரு மர்மமான ஒரு வார்த்தையாகவும் அங்கே காணப்படுறது. இப்படியான கோர்வையாக நாங்கள் பார்க்கின்ற போது இவர் ஆரம்பத்தில் ஒரு வைத்தியராக வருகின்றார், நிறைய விடயங்களை வெளிக்கொண்டு வருகின்றார், அதன் மூலம் ஒரு பிரச்சனை நடக்கின்றது, மக்கள் மத்தியிலும் தனக்கு ஒரு விடயம் நடந்துவிடும் என்று சொல்கின்றேன். இதனை தொடர்ந்து நான் இப்போ அரசியலுக்கு வரப்போகின்றேன், என்னை ஒழுங்காக வைத்திய தொழில் செய்ய விட மாட்டார்கள், குழப்பார்கள் சொல்லி எனக்கு சேஃபானது இந்த அரசியல் சொல்லி கேட்கின்ற போது நான் கண்டிப்பாக அரசியல் வருவேன் என்று சொல்கின்றேன். இதெல்லாம் கடந்து நாங்கள் வருகின்ற போது அந்த வைத்தியர் அர்ஜுனாவிலிருந்து ஒரு அரசியல்வாதி அர்ஜுனாவை இவர் கிளம்புகின்ற போது முதலாக இவர் சஜித் அவர்களை சந்திக்கின்றார். அந்த புகைப்படம் வெளிவந்திருந்தது. அதாவது இவருடைய முதற்கட்ட பணியாக இவர் சஜித்தை நாடுகின்றார் என்று குரலும் இருந்தது. இப்போது அதாவது வைத்தியராக இருக்கின்ற போது இவருக்கு இருந்த இளைஞர் இடையூறுகள் எல்லாம் இப்போ அரசியல் வருகின்ற போது இன்னும் அதிகமாகவே இருக்கின்றது. இதன் காரணமாக இவர் நிறைய அரசியல்வாதிகளுடைய உரையாடல்களை வெளிக்கொண்டு வருவது, அவர்கள் செய்த ஊழல்களை வெளியே கொண்டு வருவது, நிறைய விஷயங்கள் பகிர்வதுன்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் நிறைய லைவுகள் நிறைய ஷேர் பண்ணுறது மூலமாக இன்னுமே இவர் பகையை சம்பாதித்து கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவர் தைரியமாக இவர்கள் என்னென்ன குற்றங்கள் செய்கின்றனர் என்று வெளிக்கொண்டு வருகின்றார். அதன் பிரகாரம் இப்போது அவர் சொல்லியிருந்தார் தன்னுடைய ஆதரவு முழுக்க சஜித்துக்கு தானே சொல்கின்ற போது இன்னுமே அது ஒரு புரட்சியாக இதற்கு ஒரு பிரச்சனையாக மாறுகின்றது. என்ன காரணம் சொன்னால் இப்போது ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கின்றது சஜித் தான், அவருக்கு போட்டியாக இருப்பது யாரான்று உங்களுக்கும் தெரியும். அந்த பட்சத்தில் யாருக்கு யார் எதிராக இங்கே செயற்படுகின்றன்னு உங்களுக்கும் அறிந்து கொள்ள முடியும், அதை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அந்த பட்சத்தில் சஜித்துடன் இவர் இணைகின்ற போது இன்னுமே நிறைய பிரச்சனைகள் இவருக்கு வரும் என்றது தெரியும். ஏன்னு சொன்னால் இங்கு சஜித் ஜனாதிபதியை வர வேணுமா வரக்கூடாதுன்ற ஒரு அரசியல் நடைபெறுகின்றது, வரக்கூடாதென்றும் அரசியல் நடக்கின்றது. ஸோ இந்த பிரச்சனைகள் இவரும் வருகின்ற போது இவருக்கும் அந்த பிரச்சனை தொத்திக்கொள்ளும். இவ்வளத்தையும் கடந்து வருகின்ற போது எல்லாத்திலையும் நாங்கள் அங்கே ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றது. இவர் வைத்தியராகின்ற பிரச்சனைகள், அரசியல் வருகின்ற பிரச்சனைன்னு சொல்லி இந்த எல்லாத்துக்கும் இடையே இவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னை காணாமலாக்கி விடுவார்கள், நான் காணாமலாகி போய் விடுவேன் என்ற வார்த்தை தான். இவரோட கூட இருக்கக்கூடிய ஒரு நபர், அதாவது அங்கே ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர் டாக்டருடைய குவார்ட்டர்ஸுக்கு போகின்றார்கள். அங்கே போய் டாக்டரை காணவில்லை என்று சொல்லி டாக்டருக்கு தூக்கு போட்டு இறந்து விடுவார், தூக்கு போட்டு இறந்து விட்டார், சூசைட் பண்ண போகின்ற ஏதாவது செய்து போயிருப்பார் என்று சொல்லி அந்த லைப்ரரி காய்ச்சிட்டு இருக்கிறார்கள். ஆனால் எந்த இதையும் காணவில்லை. இப்போ அவர் அங்கேருந்து கூப்பிடுறார், செக்யூரிட்டியை கூப்பிடுகின்ற, போலீஸை கூப்பிட்ற, நர்ஸுகளை கூப்பிட்ற, இங்கே டாக்டர் செத்துருக்க போகிற, டாக்டரை செத்ததை காணல, டாக்டரை காணலன்னு இவர் தேடுகின்றார். அந்த பட்சத்தில் போலீஸும் வருகின்றார்கள், அவர்களும் தேடுகின்றார்கள். அவர்கள் அந்த நபரை கேட்கின்ற ஒரு கேள்வி உனக்கு யார் சொன்னது, அதாவது இந்த டாக்டர் காணாமல் போயிட்டார் அப்படின்னு உனக்கு யார் சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கின்ற போது அவர் வெளிநாட்டுலேருந்து கோல் வந்துருக்குது, உள்ளுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உனக்கு நீ வெளியே நிற்கிற, உனக்கு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கோல் பண்ணி டாக்டர் காணலேன்னு உனக்கு ரெண்டு சொல்லுவான். ஸோ இப்படிலாம் கேள்வி போன்றது அவர் நிறைய மழுப்பலாக பதில் சொல்கின்றார். அந்த பட்சத்தில் கதை உடைக்கின்றால் கதை உடைச்சி உள்ளே போகின்றார், உள்ளே போனால் டாக்டர் படுத்துக்கிறார். ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி இதை டாக்டர் சொல்லியிருந்தார். நான் உள்ளுக்கு இருந்தேன், அப்போ நான் அறைக்குள்ளே நான் படுத்து நிறுத்திட்டு இருக்கும்போது என்னுடைய கதவுகள் உடைக்கிற சத்தம் கேட்குது, நான் வெளியே சத்தம் கேட்குன்னு விட்டுட்டேன். அடுத்து என்னுடைய அறையை உடைக்கிற சத்தம், என்னுடைய ஃபோனை தெரியும், ஃபோனை இருக்குன்றது நான் ஃபேஸ்புக் வேலை செய்யலை, என் ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்பட்டிருக்கேன். இது ரெண்டாம் தரமாக என்னுடைய ஃபேஸ்புக் ஹேக் செய்யப்பட்டிருந்தது. இந்த ஃபேஸ்புக் ஹேக் செஞ்ச பின்பு தன்னால் ஃபேஸ்புக் ஒன் பண்ணலாம், போயிட்டு லைவ் போக முடியாது. சரி, டக்குனு என் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டேன். வீடியோ எடுத்து வெளியே போலீஸ் நிற்கிறாங்க, என் கதை உடைச்சி உள்ளே வரான். என்னென்னு கேட்டால் இப்படி நீங்கள் காணாமல் போயிட்டீங்கன்னு சொல்கிறான், நீங்கள் சூசைட் பண்ணிட்டு இவரெல்லாம் சொன்னார், இப்படி லைவில் போய் கண்டுக்குன்னு சொல்லும்போது அவர் சரி வீடியோலாம் கட் பண்ணிட்டு அவரெல்லாம் கதைச்சிடும், எனக்கு ஒன்றுமாயில நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் சூசைட் ஒன்றும் பண்ணேன், நான் பேசாமல் படுத்ததுனா நீங்கள் எப்படி தேவையான பார்க்குறீங்கன்னு அந்த யூடியூபரை கூட்டு வந்த கூட அந்த ஒரு காரசாரமான பதில் அங்கே போய் கண்டது. இதை தாண்டின பின்பு இதெல்லாம் நிறைவடைஞ்ச பின்பு டாக்டரே தானாக தன்னுடைய ஃபேஸ்புக்கு இப்போ ரிகவர் பண்ண அப்புறம் தான் லைவ்லேயே வந்திருந்தார். இந்த சம்பவம் குறித்து தெளிவாக அவரே சொல்லியிருந்தார். இது தனக்கு ஒரு குழப்பம் ஏற்படுத்தும் விதமாக இந்த செயற்பாடுகள் போய்கொண்டிருக்கிறது. அதாவது மக்களை முட்டாளாக்கும் விதமாகவும் தன்னை ஒரு பலிகடாயை மாற்றுறதுக்கான செயற்பாடுமா இங்கே போய்கொண்டிருக்குது. அதாவது இப்போ அரசியல் வருகின்ற போது நான் யாருக்கு ஆதரவுன்னு தெரியும், அந்த ஆதரவு பிரகாரம் என் மீது ஒரு குற்றங்களை சுமத்தி என்னை பலகாரனாக காட்ட வேண்டும் என்பது போல ஒரு அரசியல் அங்கே இடம்பெறுகின்றது. அந்த அரசியலுக்கும் நான் சொல்கின்ற இந்த தர்மராஜா என்பவரும் அதில் ஒரு உதவியாளராக இருக்கின்றார். அவரும் அந்த கூட்டாளியாக இருக்கிறபடியே தனக்கு இந்த வேலை செய்கின்றார். இவரே இந்த வேலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேட்கலாம். அதுதான் அரசியல், யார் யார் என்னென்ன செய்ய தெரியாது. ஸோ அந்த வகையில் இப்போது இவர் மீது இவர் தற்கொலை செய்து விடுவார் அதாவது என்று சொல்லியும் இவர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபராகவும் காட்டுவதற்கான செயற்பாடுகள் இங்கே போய்கின்றிருக்கின்றது. ஏனென்றால் வைத்தியத்துறையினர்கிட்ட நிறைய வெளிச்சம் கொண்டு வந்த ஒரு நபராக இருக்கிற பட்சத்திலும் இனி அரசியலுக்கு வருகின்ற போதிலும் நாளைய தினம் அதாவது எலெக்ஷன் பின்பு ஒரு காலத்தில்
இவர் சஜித்துக்கு ஆதரவாக இருக்கின்ற போது சஜித் ஜனாதிபதி ஆனால் எங்களுடைய அர்ஜுனா டாக்டருக்கு சுகாதார பிரிவில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டால் இங்கே இருக்கின்ற மாற்றங்கள் என்னென்ன செய்து விடுவாரோ, வைத்தியத்துறையில் இருக்கின்ற மாஃபியாக்கள் பிடிபட்டு போவார்களோ, தங்கள் வியாபாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விடுமோன்ற பட்சத்தில் அங்கே இருக்கின்ற சில நபர்களை வைத்து வைத்தியரை ஒரு பைத்தியக்காரனாக மாற்றி அவர் பைத்தியக்காரன் நிறுத்தி விட்டாலே போதுமே, மக்கள் அவர் பைத்தியக்காரன், அவர் ஏதோ பேசி கொண்டிருப்பார், இவர் இப்படித்தான், இவர் ஃபேஸ்புக்கில் லைவ் போடுவார் அப்படின்னு நிறைய விதமாக பேசிக்கொள்வார்கள். இதை ஏன் நான் இப்படி சொல்லுவேன் பட்சத்தில் நிறைய யூடியூப் காமெடிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர் ஒரு காமெடி நபராக வச்சு அங்கே நிறைய வீடியோகள் பண்ணியிருப்பார். குறிப்பாக எதுக்கு எல்லாமே வைத்தியர் வந்து லைவ் போடுறாரோ அதை கூட அங்கே காமெடியாக பண்ணி அந்த வைத்தியர்ன்ற நபரை கூட அங்கே மக்கள் மறந்து விட்டு அவர் என்ன சொல்ல வர மறந்து விட்டு ஒரு காமெடியாக போகும் விதத்தில் கூட நிறைய காமெடிகள் பண்ணிக்கின்றார்கள். சாவச்சேரியில் வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்கிற ஒரு நபரை கூட யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புறதுக்கு 50,000 பணம் வைத்தியசாலையில் அறவிடப்படுகின்றது. ஆம்புலன்ஸுக்கு பணம் அறவிடுகிறாங்கன்னு கேட்கின்ற போது இந்த விடயங்கள் எத்தனை பேர் தெரியாது நாங்கள் கணக்கெடுத்தால் கூட அதில் தெரிஞ்சவர்கள் வந்து இருக்கவே மாட்டாங்க, தெரியாதவர்களாம் அதிகமாக இருப்பார்கள். ஸோ அப்படியான விடயங்கள் எங்களுக்கு தெரியாத நிறைய வைத்தியத்துறையில் நடக்கின்ற குற்றங்களை வெளிச்சம் கொண்ட அந்த ஒரு நபரை காமெடி நிகழ்ச்சி மூலம் ஒரு கேலி நபராக காட்டும் மூலம் அவரை ஒரு வேறு திசையை மாற்றுவது, மக்கள் திசையை மாற்றுவது, அது வைத்தியரின் பார்வையிலிருந்து அவருக்கு நகைச்சுவை நபராக காட்டி அதை கடந்து போய் வைப்பதற்கான செயற்பாடு நிறைய நீங்கள் பிரபலமான யூடியூப் சேனலாக இருக்கட்டும், தனிநபர் காமெடி நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அனைத்திலுமே வைத்தியரை குறிப்பிட்டே ஒரு நிகழ்ச்சியில் போய்கின்றது. ஸோ அப்படியான விஷயங்கள் நடைபெற்றது. இதை வைத்து ஒரு அரசியல் இங்கே இடம்பெறுகின்றது. அதை வைத்து மக்களை ஏமாற்ற பார்க்கின்றார்கள். மக்களும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த விடயம் மிகவும் ஒரு தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஒரு நபரை இப்படியான ஒரு விடயங்களை வைத்து அவரை ஒரு என்ன சொல்கிறது ஒழித்து கட்டுவது, அவரை மறக்க செய்வதான செயல்பாடு நடைபெறுகிறது. ஆனால் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஏன் மக்கள் தெளிவாக இருக்க வேண்டும்னு சொல்லுன்னு சொன்னால் ஒரு விடயத்தை வெளியே கொண்டு வருகின்ற போது உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வரும் என்பதை நாங்கள் வைத்தியர் மூலம் அறிந்து கொள்ள முடியும். அதாவது இப்போது வைத்தியத்துறையில் என்ன நடக்கின்றது வைத்திய சொல்லிவிட்டார். நாளைக்கு பாடசாலை, அதாவது கல்வித்துறையில் என்ன நடக்கின்ற நாளைக்கு ஒரு ஆசிரியர் சொல்லலாம், இல்லாட்டி நாளைக்கு சட்டத்தரணி சங்கத்தில் என்ன நடக்கின்ற ஒரு சட்டத்தரணி சொல்லலாம், இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தில் ஊழல் நடக்கின்ற ஒரு மாணவர் சொல்லலாம். இப்படி எல்லா துறையிலும் வந்து ஒவ்வொருத்தர் வருகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வருவதும் நான் நினைக்கின்றேன். அப்படி வருகின்ற பட்சத்தில் என்னென்ன பிரச்சனை வரும் என்பதை நாங்கள் வைத்தியர்களாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இனி வருகின்ற காலத்தில் யாராவது ஒருவர் கல்வி சமூகத்திலிருந்து இவ்வளோ பிரச்சனை நடக்கின்றது, அரசாங்க பாடசாலை கூட இவ்வளோ பணங்கள் வேண்டுகின்றார்கள், தனியார் நிறுவனங்களுக்கு காசு குறைவாக வேண்டுகிறார்கள், பல்கலைக்கழகத்தில் சாப்பாடுகள் இவ்வளவு லஞ்சம் ஊழல்கள் செய்கின்றார்கள், அப்படி இப்படின்னு நிறைய விடயங்களை யாராவது ஒரு முன்கூட வர இருந்தால் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் இவ்வாறான பிரச்சனைகள் உங்களே தொடரும் என்றது. ஆனால் நீங்கள் பயப்படாமல் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் சொல்வது சொல்லாது உங்கள்